காதல் திருமணம். அவங்களே காதலித்து என்னை வந்து துரத்தி காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு வந்து நீ வந்து அது கட்டலை இது கட்டலைன்னு அது ஒரு பிரச்சனை. ஆனால் வீடு மட்டும் எனதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுத்துருக்கேன். அந்த வீட்டுக்கும் நான் வந்து இது கட்டியிருக்கேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? சாப்பாடுங்கெல்லாம் அந்த எங்கள் அண்ணா எல்லாம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கொடுக்கறது இல்லை, ஒத்த பைசா கொடுக்கறது இல்லை. அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாருலாமா? அக்ரிமெண்ட் போட்டுட்டு 2019 வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சத்துலவும் அவங்க கடன் அடிச்சுட்டு எல்லாமே போக ஒன்றுமே இல்லை என்கிட்ட. எனக்கு முதல் ப்ரொடெக்ஷன் வேணும். எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். எனக்கு ஜீவனாம்சம் வேணும். ஜீவனாம்சம் வந்தால் எனக்கு மந்த்லி இல்லை. இவங்கக்கிட்ட மந்த்லி எல்லாம் எனக்கு கிடையாது. ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும். என் உயிருக்கு வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது. டெய்லி இந்த சண்டை சச்சரவு கூட நான் இருக்க முடியாது. அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன், கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி, இவங்க தான். நான் அடித்து சொல்கிறேன். எனக்கு வேறு யாரும் வந்து எனிமீஸ் கிடையாது. நான் சம்பாதிச்ச காசு மொத்தமாகவே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து வீட்டிலையே வந்து துரத்தி விட்டாங்க, எதுவுமே கிடையாதுன்ட்டு. அவங்க ஒன்றும் இல்லாமல் எங்கிட்ட வந்து வளர்த்தும்போது எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சாப்பாடுலேருந்து, அவங்க வந்து வாடகைக்கு ஆஃபீஸ் வச்சதுலேருந்து, எங்கள் வீட்டு வாடகைலேருந்து எல்லாம் நான் பார்த்ததுனால எனக்கு குழந்தை பற்றி யோசிக்க டைம் இல்லை. எனக்கு நான் என்ன பண்ண முடியும்?